நம்ம ஆர்சிபி கொண்டாட்டத்தில் நடந்த சோகம், கேள்விகள், பதில்கள், பொறுப்புகள். இந்த கேள்விகள் கர்நாடக அரசின் காதுகளில் விழ வேண்டும். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நம்ம ஆர்சிபி வீரர்களுக்கும் இந்த துயரத்தை கண்டுக்காமல் கொண்டாட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் இது சேர வேண்டும். அதே சமயம் ரசிகர்களின் உணர்வுகளை பணமாக்கிவிட்டு அவர்கள் உயிரின் மதிப்பை மறந்து போன இந்த சமூகத்திடமும் இந்த கேள்வி இருக்கு. ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2025 மாலை 5:06 மணி இருக்கும். கர்நாடக தலைநகரான பெங்களூருவில் 18 வருஷங்களுக்கு பிறகு நம்ம ஆர்சிபி கோப்பையை ஜெயிச்சிட்டு வந்ததால மொத்த நகரமும் கொண்டாட்டக்களமா மாறி போயிருந்துச்சு. சின்னசாமி மைதானத்துக்கு வெளியில கோடிக்கணக்கான ரசிகர்கள் நம்ம தல கோலி மற்றும் அவரது அணியோட ஒரு நொடி தரிசனத்துக்காக பைத்தியமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பெங்களூருவின் தெருக்களும் சாலைகளும் மைதானமும் சனக்கூட்டத்தால நிரம்பி வழிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு மனித குலத்துக்கே ஒரு பெரும் களங்கமா மாறிப்போச்சு. மனித நேயத்துக்கே தலைகுனிவை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா கொண்டாட்டத்துக்கு நடுவுல கூட்டம் கட்டுக்கடங்காம போயிருச்சு. கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்தாங்க. மூச்சு நின்னு போச்சு. அலறல் சத்தம் வானத்தை பிளந்துச்சு. அப்போ சின்னசாமி மைதானத்தோட சுவர் 2 உலகங்களை பிரிச்சு காட்டுச்சு. 2 இந்துஸ்தானத்தை வெளிக்காட்டுச்சு. சுவரோட ஒரு பக்கம் மரண ஓலம் கேட்டுச்சு. மக்கள் கதறி அழுதாங்க. மூச்சு திணறிச்சு. உயிர்கள் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னொரு பக்கம் நடந்தது மனசை உலுக்குச்சு. அது கேள்வி கேட்டது. ஒருவேளை வீரர்களோட குடும்பத்துல யாராவது அந்த கூட்டத்துல இறந்து போயிருந்தா இந்த வீரர்களும் ஏற்பாடு செய்தவர்களும் அரசியல்வாதிகளும் இப்படித்தான் கொண்டாடி இருப்பாங்களா? இப்படித்தான் 18 வருஷங்களுக்கு பிறகு வந்த வெற்றியின் கதைகளை சொல்லியிருப்பாங்களா? ஒரு பக்கம் ஆஸ்பத்திரியில் காயமடைந்தவர்களோட வரிசையும் இறந்தவர்களோட உடல்களும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கைத்தட்டல் சத்தமும் கோப்பையோட ஜொலிப்பும் இருந்துச்சு. கேள்விகள் பல. இப்போ கேள்வி என்னன்னா, ஏற்பாடு செய்தவர்களுக்கு இந்த விபத்து பற்றி தெரியாதா? வெளியில மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வீரர்களுக்கு தெரியாதா? மக்கள் உயிரை விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா? ஒருவேளை தெரிஞ்சிருந்தா ஏன் கொண்டாட்டம் நிக்கல? விபத்து செய்தி தெரிஞ்சதும் நம்ம தலைவர்கள் மெதுவா நழுவிட்டாங்க. ஆனா கொண்டாட்டம் அங்க தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் கேள்வி, உணர்வுகள் இவ்வளவு மலிவானதா போச்சா? ஒரு வார்த்தை கூட வரலையா? 11 உயிர்களின் மதிப்பு இவ்வளவு மலிவா போச்சா? கொண்டாட்டத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சிட்டாங்களா? இப்போ இந்த கோப்ப ரத்தத்துல நனைஞ்சு போச்சா? என்ன நடந்தாலும் மாறாத காட்சிகள். உண்மையை சொல்லணும்னா சில சமயம் இந்த நாட்டுல சாதாரண மக்களோட மரணம் ஒரு நம்பர் மட்டும்தான்னு தோணுது. எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, உயிருக்கு மதிப்பு இல்லை. செத்துப்போன மக்கள் பேர் தெரியாதவங்க, அட்ரஸ் தெரியாதவங்க. இவ்வளவு பேர் செத்தாங்க, அவ்வளவு பேர் செத்தாங்க, அவங்களோட தப்பு இவங்களோட தப்புன்னு முடிஞ்சு போகுது. எப்போவும் பாடம் கத்துக்கிறதே இல்லை. பிரயாகராஜில் கும்பமேளா நடக்குது, அங்கேயும் எந்த பாடமும் கத்துக்கல. அல்லு அர்ஜுன் படத்துல கூட்ட நெரிசல் ஏற்படுது, அங்கேயும் எந்த பாடமும் கத்துக்கல. இப்போ இங்க ஒரு வருஷத்துக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு. இங்கேயும் நம்புங்க, மக்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டு நீ தப்பு நான் தப்பு, என் கோப்பை உன் கோப்பை, உன் பகை என் பகைன்னு முடிச்சிட்டு போயிருவாங்க. செத்து போனவங்க வெறும் புள்ளி விவரம் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க மனுஷங்க. யாரோட அப்பாவோ அண்ணனோ மகனோ அம்மாவோ மகளோ தங்கச்சியோ இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்றேன், இந்த நாட்டுல மனுஷ உயிருக்கு விலை மலிவு. கூட்டத்துக்கு அடையாளம் இல்ல. எங்க தப்பு? நம்ம ஆர்சிபி கொண்டாட்டத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் ஏற்பட்டுச்சுன்னு யாருக்கும் தெரியாது. கூட்ட நெரிசல்ல மக்கள் செத்து போனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் செத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கூட்ட நெரிசல்ல மக்கள் காயம் அடைஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரு தப்புன்னு யாருக்கும் தெரியாது. 18 வருஷத்துக்கு பிறகு வந்த வெற்றியால கூட்டம் அதிகமா வரும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. ஆனா ஏன் ஏற்பாடுகள் செய்யலன்னு யாருக்கும் தெரியாது. கூட்ட நெரிசலை தடுக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ் நிர்வாகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இருந்துச்சு. ஆனா ஏன் கூட்ட நெரிசல் நிக்கல? போலீஸ் நிர்வாகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? அரசாங்கம், வீரர்கள், ஏற்பாடு செய்தவர்கள் இவ்வளவு உணர்வில்லாம ஏன் இருந்தாங்க? இது யாருக்கும் தெரியாது. கூட்ட நெரிசலுக்கு நடுவுல மக்கள் செத்து போனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் கொண்டாட்டம் நிக்கல? இது யாருக்கும் தெரியாது. நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல் கேள்வி கேட்குது. அதனாலதான் இன்னைக்கு கேள்விகள் கேட்கப்படும். ஏன்னா ஒரு பாரதத்தில் 2 பாரதத்தின் படம் வெளிவந்திருக்கு. கேள்விகள் கேட்கப்படும். 18 வருஷத்துக்கு பிறகு ஆர்சிபி வெற்றி பெற்றால் கூட்டம் கூடும்னு தெரிஞ்சும் ஏன் ஏற்பாடுகள் செய்யல? கூட்ட மேலாண்மைக்கு பொறுப்பான போலீஸ் எங்க இருந்துச்சு? வீரர்கள், ஏற்பாடு செய்தவர்கள், முதலமைச்சர் விபத்து நடந்ததுன்னு தெரிஞ்சும் ஏன் உணர்வில்லாமல் நடந்துகிட்டாங்க? ஏன் கொண்டாட்டம் நிறுத்தப்படவில்லை? 18 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச கோப்பை 11 உயிர்களையும் 25 காயமடைந்தவர்களையும் விட பெரிதா? இந்த மரணங்களுக்கு யார் பொறுப்பு? யார் குற்றவாளி? யார் பாவி? இந்த கேள்விகள் கேட்கப்படும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும்
மறுபடியும் மறுபடியும் கேட்கப்பட வேண்டிய பெரிய கேள்வி என்னவென்றால், வெளியில மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. இன்டர்நெட்டில் பரவி இருந்தது. ஒவ்வொருத்தரோட மொபைலுக்கும் செய்தி போயிருந்தது. ஆனா இவ்வளவு நடந்தும் வெட்கமில்லாம உள்ள கொண்டாட்டம் எப்படி தொடர்ந்துச்சு? கோப்பையை காட்ட வேண்டிய அவசரம் இவ்வளவு அதிகமாயிருந்ததா? 11 மரணங்களின் செய்தி புறக்கணிக்கப்பட்டதா? இது அரசியல் மேடையில நம்ம மாநிலம் இதை செஞ்சிருக்குன்னு சத்தம் போட்டு காட்டணுங்கிறதுக்காக மட்டுமா? அந்த மரணங்களுக்கு பிறகும் நாங்க முதல் முறையா ஒரு காரியம் செஞ்சிருக்கோம்னு கோப்பையை காட்டுறது இவ்வளவு அவசியமா இருந்துச்சா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல் தமிழ் மக்கள் சார்பாக இந்த கேள்விகளை எழுப்புது.